வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான தம்பச்சி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு பொண்ணோட அப்பா மர்மமான முறையில இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட லைஃப்ல நிறைய அவமானங்களை சந்திக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் பாலியலா இவங்களுக்கு தொல்லலாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த பொண்ணு எப்படி லைஃபை லீட் பண்றாங்க, அதே மாதிரி அப்பாவை கொலை பண்ணது யாரு, எப்படி அப்பா மர்மமான முறையில இறந்தாரு அப்படின்ற கேள்விக்கு இவங்க பதில் கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் படத்தோட கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். நீங்க லைக் பண்ணீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஐப்பம் பண்ணி விடுங்க. மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மீனான்ற ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க உடம்புல ஏகப்பட்ட காயம் இருக்கு. இவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இவங்களோட அப்பா இறந்து போயிட்டார் போல. அப்பாக்கு திதி கொடுக்கறதுக்காக தான் இவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்பா இறந்து போனதை நினைச்சு ரொம்ப சோகத்துல இருக்காங்க. இவங்களோட அப்பா எப்படி இறந்து போனாரு அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல. இப்ப அப்பாக்கான திதி கொடுக்கிற வேலை எல்லாத்தையும் இவங்க முடிச்சிடுறாங்க. இவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பா இல்லாம இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா கிடையாது, அப்பா மட்டும் தான் பார்த்திருப்பாரு. இப்ப அப்பாவும் இல்லைன்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கண்ணாடியில முகத்தை பார்த்துட்டு இருக்கும் போது அப்பா கற்பனையில தெரியுறாரு. அப்பா வித்தியாசமான ஒரு கெட்டப்ல தான் தெரியுறாரு. இங்கதான் பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா கிராமத்துல எல்லாம் குறி சொல்ற மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வேலை தான் அப்பா பார்த்திருப்பாரு. கையில ஒரு கத்தியோட ஊரெல்லாம் சுத்தி வருவாரு. அதெல்லாம் இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அப்பா இந்த வேலை பார்க்கறது மூலியமா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் காசு கிடைக்கும். அதாவது வந்து குறி கேட்கறவங்கள கொஞ்சம் காசு தருவாங்க. அப்பா எப்பவுமே நைட்டு நேரம் லேட்டா தான் வீட்டுக்கு வருவாரு. இப்ப அப்பாவும் டயர்டா வீட்டுக்கு வந்துடுறாரு. என்னப்பா இவ்வளவு லேட்டு, சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வாங்க, நான் சாப்பாடு வைக்கிறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்பா இருக்காருல, நான் குளத்துக்கிட்ட போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்பா நைட்டு நேரம் எப்ப பாரு அந்த குளத்துக்கிட்ட போயிட்டு இருக்கீங்க, நீங்க வீட்லயே குளிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறாங்க. இல்லம்மா, இங்க குளிச்சா குளிச்ச மாதிரியே இருக்காது, பரவாயில்ல, அப்பாக்கு எந்த ஒரு பயமும் கிடையாதுன்ற மாதிரி குளத்துக்கிட்ட அப்பா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப பிரசன்ட்ல இதெல்லாம் இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. அப்பாவை பத்தி இவங்க யோசிக்கிறத தான் அடிக்கடி நமக்கு காட்டுவாங்க. இப்ப கதை கொஞ்ச நேரம் பிரசன்ட்டுக்கு வருது. இப்ப திரும்பியும் இவங்களோட பாஸ்ட்ல நடந்ததை பத்தி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ருத்ரான்னு ஒரு சொந்தக்கார மாமா இருப்பாரு. அவரை இவங்க பயங்கரமா லவ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ருத்ராவை பாக்குறதுக்காக இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ருத்ராவோட அம்மா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுமே அந்த அத்தை கிட்ட பேச்செல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ருத்ரா மாமா எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவன் ரூம்ல தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உடனே இவங்க இருக்காங்கல்ல, இங்க இருக்க 2 தட்டை எடுத்துக்கிறாங்க. அவரை பயம்புத்துறதுக்காக தான் இந்த மாதிரி தட்டை எடுத்துக்கிறாங்க. அவர் இருக்காருல, போன்ல பிஸியா எதையோ பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்து தட்டை தட்டுறாங்க. அந்த பயத்துல அவர் போனை கீழே போட்டுறாரு. போன் கீழே விழுந்து உடைஞ்சிருது. உடைஞ்சதுக்காக இவர் கோவம்லாம் படமாட்டுறாரு. போனையே உடச்சிட்டியா, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி இவங்களை துரத்த ஆரம்பிக்கிறாரு. இவங்களுமே பயந்துலாம் ஓடிட்டு இருக்காங்க. 2 பேருமே கொஞ்சம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல மீனா இருக்காங்க பாத்தீங்களா, அத்தை இருக்கிற ரூம் கிட்ட வந்துடுறாங்க. அதனால இவர் எதுவுமே பண்ணாம நின்றுறாரு. இப்பதான் மீனா வந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலா மீனா வந்து வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வீட்டுல பசங்களுக்கு டியூஷன் எடுத்தாலும் நிரந்தரமா ஒரு வேலைக்கு போகணுன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்காக இவங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு போல. இன்னும் 10 நாள்ல இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் அத்தை கிட்ட சொல்றாங்க. இப்ப ருத்ராவும் பக்கத்துல வந்து என்ன மாதிரி வேலை அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. கால் சென்டர் வேலை தான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க கோயில்ல இருக்கும் போது அங்க இருக்க பெரியவங்க இருக்காங்கல்ல, உன்னோட அப்பா உனக்கு வேலை கிடைக்க போறத பத்தி சொன்னாரு, என்ன வேலைன்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இன்னும் வேலை கிடைக்கல, இன்டர்வியூக்கு நான் இந்த நாள் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மீனாவோட அப்பா குறி சொல்ற வேலை பார்த்துட்டு இருக்காருல்ல, அதனால ஊர்ல கொஞ்சம் அவருக்கு மரியாதை இருக்கும். அதனாலதான் இவங்க கிட்ட சகஜமாலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்களுமே எல்லார்கிட்டயும் ரொம்ப சகஜமா பேசிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மீனா கோயில்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த பகுதியில ஒரு ஆறு மாதிரி இருக்கும். அந்த ஆத்துல குருன்றவர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த குருவை இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் ஊருக்குள்ள எப்ப பாரு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவர் இவங்களை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறாரு. என்ன இப்படி பாக்குறான்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே இவரை பிடிக்காது இல்ல, இவரை கண்டுக்காத மாதிரி இவங்களும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ற மாதிரியும் இவங்களுக்கு தோணுது. அந்த குரு தான் வரானான்ற மாதிரி இவங்க பயந்து திரும்புறாங்க. பார்த்தா ருத்ரா தான் சைக்கிள்ல வந்துட்டு இருக்காரு. என்ன எங்க போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. கோயிலுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி, என்னைக்கு இன்டர்வியூக்கு போனோன்ற மாதிரி கேட்கிறாரு. இன்டர்வியூக்கு இந்த நாள் போனோம், ஆனா போறதுக்கு காசு கூட இல்லன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்கிட்ட சொல்ல மாட்டியா, இந்த காசுன்ற மாதிரி இவரும் சட்டுன்னு 500 ரூபாய் எடுத்து இவங்க கிட்ட தராரு. அதே மாதிரி இவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. இவங்க பயங்கரமா வெக்கப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது குரு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. குருவை பொறுத்த வரைக்கும் ருத்ராவோட ஃப்ரெண்டு போல. அவன் பக்கத்துல வரதுக்குள்ள ருத்ராவும் இங்க இருந்து கூட்டு போலான்ற மாதிரி நினைக்கிறாரு. சைக்கிள்ல உட்காருன்னு சொல்லிட்டாரு. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சைக்கிள்ல பின் சீட்டே கிடையாது, முன்னாடி உட்காருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான், இப்பெல்லாம் நான் உட்கார மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த குரு பக்கத்துல வந்துடுறாருல, இவங்களுக்குமே குருவை பிடிக்காது. வேகமா இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.
இப்ப குருவும் என்ன ஒரு இடத்துல டிராப் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரின்ற மாதிரி இந்த ருத்ரா ஏத்துக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த குரு இருக்காரு பாத்தீங்களா, மீனெல்லாம் பிடிச்சி ஒரு கடைக்கு சப்ளை மாதிரி பண்ணுவாரு போல. சின்னதா ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க இருக்க நபருக்கு தான் மீனை தரதுக்காக வந்திருக்காரு. இப்ப மீனை தந்தவர் காசு கேட்கிறாரு. இவர் ரொம்ப காசு பெண்டிங் வச்சிருக்காரு போல, அதனால தான் கேட்கிறாரு. ஆனா அவர் காசெல்லாம் இல்ல, நான் அடுத்த வாட்டி தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்படிதான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டு இருக்க, இதே மாதிரி பண்ணன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி குரு வார்னிங் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. எப்படி பேசிட்டு போறான் பாருங்க அப்படின்ற மாதிரி இந்த டீ கடைக்காரரும் இங்க இருக்க எல்லார்கிட்டயும் புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கு இந்த ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, அவன் சின்ன பையனா இருக்கும் போது நீ டார்ச்சர் பண்ணல, அதுக்கு தான் பழி வாங்குறான் போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த டீ கடைக்காரர் குருவை என்ன டார்ச்சர் பண்ணாருன்னு இப்போதைக்கு தெரியல, அதெல்லாம் கதை போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்ப அப்பா வீட்டுல இருக்கும் போது முருகன் ஒருத்தர் வந்திருக்காரு. அப்பா கடன் வாங்கியிருப்பாரு போல, அந்த காசை திரும்பி தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லைன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. பரவாயில்ல, இப்ப வட்டி மரியாதை நீங்க தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. வட்டி கூட இல்லைன்ற மாதிரி அப்பா பேசிட்டு இருக்காரு. அதனால முருகன் அப்படின்ற அந்த வட்டிக்கு விடுறவரும் கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு. அப்பதான் பொண்ணு இந்த இடத்துக்கு வராங்க. வந்த பொண்ணு கிட்ட ஒரு 500 ரூபாய் இருக்குல்ல, பேசாம அதை எடுத்து தந்துடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்தாங்க காசு அப்படின்ற மாதிரி தந்துடுறாங்க. இது போதும் அப்படின்ற மாதிரி அவருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்பாவும் ஏதுமா உனக்கு காசு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பா மாமா தான் தந்தாரு அப்படின்ற மாதிரி ருத்ரா தந்ததை பத்தி இவங்க சொல்றாங்க. சரி, இன்டர்வியூக்காக தானே தந்ததா சொன்னேன், இப்ப இன்டர்வியூக்கு எப்படிமா போவ அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதெல்லாம் நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன்ப்பா, சீக்கிரமா இவனோட கடன் பிரச்சனையை முடிங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பிரசன்ட்ல இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க வீட்டை நோக்கி ஒரு 4 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ஊர் பெரிய மனுஷங்களா இருப்பாங்க. இவங்க வந்ததுக்கான காரணம் இப்பதான் தெரிய வருது. ஆக்சுவலா அப்பா ஒரு கத்தி வச்சிருப்பாரு, இன்னும் சில பொருள் எல்லாம் வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அந்த பொருள் எல்லாம் ஊர் சார்ந்த பொருள் போல, அதை திரும்பி வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. நீ இப்ப கஷ்டத்துல இருப்பன்றது தெரியுதுமா, திருவிழா வரதுக்குள்ள நீ அந்த பொருளை தந்தா போதும், நாங்க இந்த நாள் வந்து அந்த பொருளை வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இவங்க அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. இப்ப பேசின எல்லாருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு நபர் மட்டும் கிளம்ப மாட்டாரு, வேகமா இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அப்படி வந்தவரை அப்பா இறந்து போயிட்டாருன்னு கவலைப்படாத, எந்த ஹெல்ப்னால என்கிட்ட தயங்காம கேளுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி பேசுறவரை லைட்டா இவங்களை டச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் இவங்க கிட்ட அப்ரோச் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. இதை கேட்கிற இவங்க டென்ஷன் ஆகி ஒரு பார்வை பாக்குறாங்க. அவர் அதுக்கு மேல பேச மாட்டாரு. சரிமா ஏதாவது தேவைன்னா சொல்லுன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. அப்பா இல்லன்றதுக்காக அட்வான்டேஜ் எல்லாம் எடுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவரும் மத்தவங்க கூட சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப பாஸ்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இந்த மீனா ருத்ராவை மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ருத்ரா எப்ப பாரு இவங்க கிட்ட முத்தம் தான்னு கேட்டுட்டு இருக்காரு. இவங்களுமே வெக்கப்பட்டுக்கிட்டே முத்தம் தரலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு குரு போட்ல வந்துட்டு இருக்காரு. டே ருத்ரா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, என் கூட வான்ற மாதிரிலாம் கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்ப குருவை பார்த்தோன்னே இவங்க இருக்காங்கல்ல, இவன் வேற வந்துட்டான் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. குருவை பத்தி இப்பதான் நமக்கு தெரிய வருது. அதாவது குருவோட பிளாஷ்பேக் என்னன்றதை இப்பதான் நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. குருக்கு ஒரு 2 வயசு இருக்கும் போதே அம்மா இறந்து போயிடுவாங்க. அப்பாதான் இவரை பாத்துக்கிறாரு. அப்பாவும் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டாரு. அதே மாதிரி எப்ப பாரு இருக்கிற காசை வச்சு குடிச்சிருவாரு. பையன் பசிக்குதுப்பா ஏதாவது தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இவருமே எப்ப பாரு பசிக்குதுன்னு சொல்லுவியா அப்படின்ற மாதிரி பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப பசிக்குதுப்பா ஏதாவது வாங்கித்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா இந்த பையனை ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு வராரு. இந்த ஊர்ல இருக்க அந்த ஹோட்டல் கிட்ட தான் இழுத்துட்டு வராரு. இவனுக்கு ஏதாவது வேலை மாதிரி போட்டுத்தா அப்படின்ற மாதிரி அந்த கடைக்காரர் கிட்ட சொல்லி விட்டுட்டு போயிடுறாரு. அந்த சமயம் மீனாவோட அப்பா அந்த கடையில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கிறாரு. சின்ன பையனை போய் இப்படி வேலைக்கு விட்டுட்டு போறாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த பையன் பசியால துடிக்கிறதும் இவருக்கு தெரியுது. இவனுக்கு சாப்பிட ஏதாவது தாங்கன்ற மாதிரிலாம் இந்த கடைக்காரர் கிட்ட சொல்லிட்டாரு. இந்த கடைக்காரரும் எதுக்குப்பா உனக்கு தேவையில்லாத வேலை, அவன் வேலை பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க, சாப்பாடுக்கான காசெல்லாம் நான் தரேன், இதுக்கப்புறம் இவன் கிட்ட வேலை எல்லாம் வாங்காதீங்க, நான் அப்பப்ப எவ்வளவு காசு தரணுமோ அந்த காசை தரேன், இதுக்கப்புறம் இந்த பையனை வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. மீனாவோட அப்பா பேரு தம்பச்சி அப்படின்றது ஊர் திருவிழாவா இருக்கும். மீனாவை கூட்டிட்டு அவரும் வந்திருக்காரு. அந்த இடத்துல குரு இருக்காரு பாத்தீங்களா, செம்ம குடி போதையில பையனை கூட்டு வந்திருக்காரு. பையனை அந்த இடத்துல வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் கவனிக்கிற இவர் இருக்காருல, பையனை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போய் கொஞ்சம் சண்டை மாதிரிலாம் பண்றாரு. பையனை விடுன்ற மாதிரிலாம் அவர்கிட்ட இருந்து புடிங்கிட்டு இருக்காரு. மீனாவோட அப்பா மேல குருக்கு ஒரு மரியாதை இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பாக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷனா பெருசா காசெல்லாம் கிடைக்காது. கஷ்டப்பட்டு இவர் வேலை பார்த்தாலும் சரி பெருசா காசே நிக்காது. இவர் ரொம்ப சோகத்துல இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த குரு இருக்காருல, இவர்கிட்ட 500 ரூபாயை நீட்டுறாரு. இதை பாக்குற மத்தவங்களும் இவனே 500 ரூபாய் தரானா அப்படின்ற மாதிரி அவங்களுமே காசெல்லாம் தரதுக்காக போறாங்க. என்ன நிறைய பேர் காசு தராங்க அப்படின்ற மாதிரி சிலர் பொறாமப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த டீ கடைக்காரர் பொறாமப்பட்டு பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற குருக்கு கோவம் வந்துருது. ஓவரா பேசின உன்னை அடிச்சு உதச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த டைம் மீனாவோட லவர்
லவ் நமக்கு காட்டுறாங்க. அந்த ருத்ரா ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொல்லியிருப்பாரு. கொஞ்சம் லேட்டா ருத்ரா இந்த இடத்துக்கு வராரு. இந்த இடத்துக்குலாம் எதுக்கு வர சொன்னீங்க, அதுவும் இந்த நேரத்துல எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எதுக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி இவரும் நெருங்கி கிஸ் பண்றதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவர் எப்ப பாரு இதே எண்ணத்துல தான் இருக்காருன்றது நமக்கு தெரியுது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டா குரு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. டே நைட் நேரத்துல இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. குருவை பார்த்தோன்னே இவங்க இருக்காங்கல்ல, நான் கிளம்புறேன்ற மாதிரி ருத்ரா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த குருக்கு மீனா மேல ஏதாவது ஆசை இருக்கா என்னன்றது நமக்கு தெரியல. இப்ப அப்பா இருக்காருல, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்தம்மா இன்னைக்கு நிறைய காசு கிடைச்சது அப்படின்ற மாதிரி காசெல்லாம் எடுத்து தராரு. அந்த பையன் 500 ரூபாய் முதல்ல தந்தான், அதுக்கப்புறம் தான் நிறைய காசெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. எது அந்த குரு 500 ரூபாய் தந்தானா, அவங்க கிட்ட எல்லாம் நீங்க காசை வாங்காதீங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. அவன் பார்வையே சுத்தமா சரியில்லைப்பா, அவன் என்ன தப்பா பாக்குறான்ப்பா, எனக்கு பிடிக்கலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ அவனை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கமா, அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லவங்க தான், அவன் நல்லவன் இல்லப்பா, நான் சொல்றதை நம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சரி அதெல்லாம் விட்டு தள்ளுமா, நீ நாளைக்கு தானே இன்டர்வியூக்கு போறன்ற மாதிரி கேக்குறாரு. ஆமாப்பா அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்ப இன்டர்வியூக்கான காசு இவங்க கிட்ட இருக்குல்ல, இப்ப இவங்களுமே மாமா கூட சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா போட் மூலியமா தான் இவங்க போக முடியும். போட்டு கிட்ட ஏத்துறதுக்காக தான் இவர் வந்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் குரு ஒரு மாதிரி கோவமா பாக்குறாரு. இவங்க 2 பேர் சேர்ந்து சுத்துறது குருக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இப்ப இந்த ருத்ரா இருக்காரு பாத்தீங்களா, அவங்கள போட்ல எல்லாம் ஏத்தி விட்டுறாரு. இவங்களுமே பை சொல்லிக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்களுமே இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் இவங்களை வெயிட் எல்லாம் பண்ண வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நவீன் அப்படின்றவர் தான் இவங்க கிட்ட கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. இவங்களுமே கரெக்டா பதில் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி தருவேன், அந்த டாஸ்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. 2 மணி நேரத்துல முடிச்சிடலான்ற மாதிரி ஒரு வேலையை தராரு. சரி இது ரொம்ப லேட் ஆகும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. லேட்டானா என்ன, இந்த டாஸ்கை முடிங்க, அப்பதான் வேலை கிடைக்கும்ன்ற மாதிரி நவீன் சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப நவீன் இருக்காருல, அங்க இருக்க இன்னொன்னு பொண்ணை பார்த்து கண்ணடிக்கிறாரு. அதாவது வேணும்ட்டே லேட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேலை தந்திருக்காரு போல. தப்பான இன்டென்ஷன்ல தான் இவங்களை வர வச்சிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. அதெல்லாம் இந்த மீனாக்கு தெரியாது இல்ல, இவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அப்பாவால உணர முடியுது. அப்பா படுத்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு ஏதோ தோணுன மாதிரி கண் முழிச்சிடுறாரு. அந்த நேரம்னு பார்த்து கரெக்டா ருத்ரா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ருத்ரா மீனாக்கு உடனே கால் பண்ணு, மீனாக்கு ஏதோ ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க மாமா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. முதல்ல கால் பண்ணுன்னு சொன்னோன்னா இவரும் போன் எடுத்து கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா மீனாவை ரீச்சே பண்ண முடியல. என்ன ரீச்சே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப இவர் கால் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. மீனா எடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா அப்பாக்கு இன்னும் பயம் வந்துருது. அப்பா அந்த கத்தி எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இன்னும் இவர் ஓடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவரும் துரத்த ஆரம்பிக்கிறாரு. துரத்துனவர் ஒரு ஸ்டேஜ்ல டயர்டான மாதிரி நிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா அப்பா இருக்காருல, வேகமா இங்க இருந்து ஓடிட்டு இருக்காரு. என்ன நின்னுட்டு இருக்கன்ற மாதிரி மத்தவங்க இவர்கிட்ட கேக்குறாங்க. அந்த அப்பா வேகமா ஓடினாரு, துரத்திட்டு வந்தன்ற மாதிரிலாம் ருத்ரா சொல்லிட்டாரு. ஊரை சேர்ந்தவங்களும் அபசகுனமா ஏதோ நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் எங்க வந்திருக்காருன்னா ஊர் எல்லை கிட்ட இருக்க ஒரு பகுதிக்கு தான் வந்திருக்காரு. அந்த பகுதிக்கு வந்தவர் சாமி வந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அங்க வந்த குரு தான் முதல்ல பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணுக்கு பிரச்சனைன்ற மாதிரி சொன்னார்ல, அதனால திரும்ப திரும்ப ருத்ராவும் அந்த பொண்ணுக்கு கால் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு மீனாவை காட்டுறாங்க. மீனா கிட்ட அந்த நவீன் எல்லை மீறி நடந்திருக்காரு போல. கஷ்டப்பட்டு தப்பிச்சு அங்க இருந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவன் கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பான் போல. இவங்க தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க. இந்த சைட்ல அப்பா இருக்காருல, விடியற வரைக்கும் இங்கதான் டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இவங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. போக போக அப்பா இவருக்கே காயத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. ஊர் மக்கள்லாம் சேர்ந்த மாதிரி கண்ட்ரோல் பண்றாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து இவரை உட்கார வைக்கிறாங்க. அப்போ பொண்ணு வீட்டுக்குள்ள இருந்து வராங்க. அப்பா என்ன பாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. உன்னோட அப்பா அவரே காயப்படுத்திக்கிட்டாருமா, என்ன ஏதுன்னு பாருன்ற மாதிரி ஊர் மக்கள் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பொண்ணுக்கு காயெல்லாம் ஏற்பட்டிருக்கிறத அப்பா கவனிக்கிறாருல, நம்ம நினைச்சது நடந்துருச்சுன்றது அப்பாக்கு தெரியுது. ஆமாப்பா இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தெரிஞ்சுதாமா தடுக்கிறதுக்காக வந்தேன், என்னால முடியலன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. மீனா இன்டர்வியூக்காக போன இடத்துல யாரோ எல்லை மீறி நடந்திருக்காங்க. இதுதான் நடந்திருக்குன்றது ஊர் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வருது. இத பத்தி 2 பேர் காசிப் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. குரு நின்னுட்டு இருக்கும் போது குரு கிட்டயும் இத பத்தி காசிப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இத கேக்குற குரு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் இத பத்தி பேசிட்டு இருந்தீங்க தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் வார்னிங் கொடுக்குறாரு. இவங்களுமே குருவை பார்த்து பயந்துகிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல சோகமா உட்காந்துட்டு இருக்க மீனாவை நமக்கு காட்டுறாங்க. இந்த ரேப்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பிளாஷ்பேக்கை இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க வீட்ல வச்சு சின்ன பசங்களுக்கு டியூஷன்லாம் எடுப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்க டியூஷன் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு ருத்ரா வந்துடுறாரு. 2 பேருமே பேசுறதுக்காக கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க.
ஆக்சுவலா ருத்ரா சீக்கிரமா இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அதை பத்தி தான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. எனக்கும் ஓகே தான், 2 பேரோட வீட்லயும் பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இந்த விஷயத்த பேசியிருப்பாங்க. பிரசன்ட்ல அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ வாசல் கதவை தட்டுறாங்க. யாருன்னு கதவை திறந்து பார்த்தா முருகன் அப்படின்ற அந்த வட்டிக்கு தந்தவர் தான் வந்திருக்காரு. இப்ப வட்டி காசு இல்ல, போயிட்டு அடுத்த வாரம் வாங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உன்கிட்ட காசு இருக்காதுன்னு எனக்கு தெரியுமா, அப்பா இறந்து போய் நீ ரொம்ப கஷ்டப்படுறன்றது எனக்கு புரியுது. நீ கஷ்டம்லாம் பட தேவையில்லம்மா, என் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணன்னு வச்சுக்கோயேன், நீ அந்த காசையே தர தேவையில்ல, உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்பாவோட அந்த அருவாள் இன்னும் வீட்டுல தானே இருக்கு. வேகமா போய் அந்த அருவாளை எடுத்துட்டு வராங்க. அந்த அருவாள்ல இவங்களை பார்க்கும் போது சாமியே வந்த மாதிரி இவருக்கு தோணுது. இவருமே பயத்துல இங்க இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்பா இருந்த வரைக்கும் நல்ல விதமா பார்த்தவங்க இப்ப இப்படி அப்ரோச் பண்றாங்களே அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டீ கடையில இருக்கவங்களும் காசிப் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இப்ப பொழப்புக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவளுக்கு ரேப் நடந்திருக்காமேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த வட்டிக்கு தர முருகன் இந்த இடத்துக்கு வராரு. முருகன் இங்க இருக்கவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது குரு இந்த இடத்துக்கு வராரு. முருகன் எல்லை மீறி நடந்தது எப்படியோ இவருக்கு தெரிஞ்சிருச்சு போல. எதுக்காகடா அந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி முருகனை எல்லார் முன்னாடியும் போட்டு அடிக்கிறாரு. அந்த பொண்ணுகிட்ட யாராவது வம்பு பண்ணோம்னு நினைச்சீங்க, உங்களுக்கும் இதே நிலைமை தான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு வார்னிங்க கொடுக்குறாரு. ஏன்னா எல்லாருமே தப்பு தப்பா பேசுறத இவருமே கவனிச்சிருப்பாரு. என்னதான் குரு வார்னிங் கொடுத்தாலும் யாரும் திருந்துற மாதிரி இல்ல. எல்லாருமே அந்த பொண்ணை தப்பு தப்பா தான் பேசிட்டு இருக்காங்க. ஏமா அப்பா இறந்து போயிட்டாரு, இப்ப காசுக்கு நீ என்னமா பண்ற, ஏதாவது தொழில் கிளில் பண்றியா அப்படின்ற மாதிரி தப்பு தப்பாலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பா இல்லாததை நினைச்சு இவங்களும் இந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏன் மாமா கூட பாக்குறதுக்காக வீட்டு பக்கம் வந்திருக்கவே மாட்டாரு. அதனால இவங்களே மாமாவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. எப்பவுமே சிரிச்சு பேசுற அத்தை இருக்காங்கல்ல, என்ன இவ வந்திருக்கான்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அங்கேயே இரு, நான் அவனை அனுப்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் அத்தை கோவமா சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. அவ வந்திருக்கா, என்ன ஏதுன்னு பேசிட்டு சீக்கிரமா அனுப்புன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ருத்ராவும் இவ எதுக்காக வீட்டுக்கு வந்தா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. வா பேசலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி கூட்டு வந்துடுறாரு. என்னாச்சு திடீர்னு வந்திருக்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இவ்வளவு நாள்ல ஒரு நாள் கூட நீங்க என்ன வந்து பார்க்கல, எதனால என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி நடந்ததுனால என்ன அவாய்ட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சேச்சே அப்படிலாம் இல்லன்ற மாதிரி இவர் சமாளிக்கிறாரு. அப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவருக்கு கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே கிடையாது. உனக்கு காசு பணம் ஏதாவது வேணும்னா கேளு, நான் தரேன், இதுக்கப்புறம் இந்த கல்யாண பேச்செல்லாம் எடுக்காது அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. அந்த நவீன் எல்லை மீறி நடந்தான்ல, அதனால தான் இவர் அவாய்ட் பண்றாரு அப்படின்றது இவங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருது. ஆனா லவ் பண்ணும்போது இவர் நிறைய டைலாக் எல்லாம் விட்டுருப்பாரு. என்ன ஆனாலும் சரி, நான் உனக்கு தான் நீ எனக்கு தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவங்க ஃபீல் பண்றாங்க. மேற்கொண்டு இவர் பேசுறதை கேட்காம அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த இடத்துல சோகமா ஒரு சாங்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அப்பா கூட இவங்களுக்கு நிறைய மெமரிஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அதே சமயம் இந்த ருத்ரா கூட சேர்ந்து நிறைய விளையாடி இருப்பாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப எல்லாமே போயிருச்சு, அந்த ஒரு சம்பவத்தினால இப்படி ஆயிருச்சுன்ற மாதிரிலாம் இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தனிமையில இருந்து இருந்து இவங்களுக்கு கொஞ்சம் பித்தியே பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஆக்சுவலா அப்பா ஒரு மாதிரி மேக்கப் பண்ணிட்டு தானே போவாரு, அந்த மாதிரி மேக்கப்லாம் இவங்க பண்றாங்க. கொஞ்சம் வித்தியாசமா நடந்துட்டு இருக்காங்க. இந்த சமயம் தான் ஊர் பெரியவங்க இருக்காங்கல்ல, அந்த அருவாள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. மீனா அந்த அருவாளை எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. மீனா இன்னும் மேக்கப்ப கலைக்காம தான் இருக்காங்க. அந்த கெட்டப்போட அருவாளை எடுத்துட்டு வராங்க. இதுக்கப்புறம் இந்த அருவாள தர முடியாது, இங்கதான் இது இருக்கும், எனக்கு பாதுகாப்பா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இத பாக்குற எல்லாருமே பயந்துடுறாங்க. சரி இவகிட்ட அருவாள்லாம் கேட்க வேணாம், கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஓடி போனதுக்கு அப்புறம் இவங்களும் ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. இங்க ஒரு பிளாஷ்பேக்க நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பா எப்படி இறந்து போனாருன்றது இப்பதான் நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா ஒரு குளத்துல பாடி இருக்கிறது தெரிய வந்திருக்கும். அப்பாவோட பாடி கிடைக்குது. அதே மாதிரி வந்து அந்த நவீனோட பாடி கிடைக்குது. அதாவது இவங்க கிட்ட எல்லை மீறி நவீன் ஒருத்தன் தப்பா நடந்துக்கிட்டாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேரோட பாடியும் இந்த இடத்துல கிடைக்குது. கடைசியா அப்பா இந்த பகுதியை நோக்கி ஓடி வந்திருப்பாரு. அதுதான் ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அப்பதான் இவனை சாவடிச்சிருக்காரு, இவன் அப்பாவை சாவடிச்சிருக்கான் போல. 2 பேருமே மாத்தி மாத்தி இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் போலீஸுங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பா இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா பொண்ணு வேகமா இந்த இடத்துக்கு ஓடி வராங்க. தடிக்கு ஒரு இடத்துல விழுந்துருவாங்க. இப்ப எல்லாருமே இந்த பொண்ணுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் குருவும் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காருல, இவங்க ஆம்புலன்ஸ் பின்னாடியே ஓடுறத பார்த்து பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பிரசன்ட்ல மீனா இருக்காங்கல்ல, அப்பா செஞ்ச எல்லா ரிச்சுவலையும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. இப்ப யாரா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களுமே கோவமா கதவை திறக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா குரு தான் நின்னுட்டு இருக்காரு. உனக்கு என்ன வேணும், நீ என்ன அப்ரோச் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்க, ஒரு பொண்ணு தனியா இருந்தா நீங்களா சும்மாவே இருக்க மாட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாங்க. ஆனா இவர் காய்கறி தான் வாங்கிட்டு வந்திருப்பாரு. இந்த எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி வைக்கிறாரு. ஆனா இவங்க அந்த காய்கறி எல்லாம் தூக்கி இவர்கிட்டயே எறியறாங்க. எனக்கு எதுவும் தேவையில்லை, முதல்ல இங்க இருந்து நீ கிளம்பு, உன்னோட ஐடியா என்னன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லன்ற மாதிரி இவரும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
அதாவது மீனாவோட அப்பா இவருக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்றது இவர் தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் சின்ன பையனா இருக்கும் போது உன்னோட அப்பா மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்கோ, என் அப்பா கிட்ட நான் அடி வாங்கியே செத்து போயிருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த தம்பச்சன் இருக்கார்ல, சாமி வந்த மாதிரி இவரோட அப்பா வந்து அட்டாக் பண்ணிருப்பாரு. அப்பா எப்ப பாரு குடிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த சாவுல யாருக்குமே டவுட் வந்திருக்காது. இவரோட அப்பா குடிச்சே செத்து போயிட்டாருன்ற மாதிரி ஊரே நம்பி இருப்பாங்க. ஆனா தம்பச்சன் தான் கொலை பண்ணிருப்பாரு. இப்ப அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா நைட்டு நேரம் அப்பா வந்துட்டாரு போலன்ற மாதிரி மீனவன் கதவை திறக்கிறாங்க. ஆனா வந்தது அப்பா கிடையாது, அந்த நவீன் தான் வந்திருப்பாரு. திரும்பி இவங்க கிட்ட தப்பா நடந்துட்டு இவங்க கதையை முடிச்சிடலாம்னு யோசிக்கிறாரு. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் இவங்களால பிரச்சனை வரும்ல, அதுக்காக தான் கதையை முடிக்கிறதுக்கு பாக்குறாரு. இங்க ஆடிட்டு இருக்க அப்பாவால அதை ஃபீல் பண்ண முடியுது. அப்பவும் அந்த இடத்துக்கு போலாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா அங்க இருந்து பொண்ணே தப்பிச்சு வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஓடி வந்துட்டு இருக்கிறத இந்த குருவும் பாக்குறாரு. வந்தவங்க இருக்காங்கல்ல, அப்பாக்கு பின்னாடி ஒளிஞ்ச மாதிரி நின்னுக்கிறாங்க. இப்ப அப்பாவும் கூட்டத்துல இருக்க அந்த நவீனை பாக்குறாரு. நவீன் தான் இதை பண்ணிருக்கான்றத அப்பாவால புரிஞ்சுக்க முடியுது. திடீர்னு அப்பா இருக்காருல, சாமி வந்த மாதிரி இங்க இருந்து ஓடுறாரு. நம்மள அட்டாக் பண்றதுக்காக தான் வராருன்ற மாதிரி நவீனும் பயந்து ஓடுறான். ஆனா ஊர் மக்களுக்கு ஒன்னும் புரியல, இவர் எதுக்காக ஓடுறாரு அப்படின்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பா செம்ம வேகமா ஓடுறாரு, இவங்களால பிடிக்க முடியல. இப்ப அப்பா இருக்காருல, குளத்துக்கிட்ட வந்துடுறாரு. ஊர்க்காரங்களா இங்கேயே நின்றுறாங்க. ஆனா குரு மட்டும் ஓடணும்ன்ற மாதிரி மேற்கொண்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்ப துரத்திட்டு வர அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஸ்டேஜ்ல அந்த நவீனை பிடிச்சிடுறாரு. என் பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்தல்ல, உன்னை விட மாட்டேன்ற மாதிரி இவருமே அட்டாக் பண்றதுக்காக வராரு. அவன் தடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். இவரை விட அவன் நல்லா சண்டை போடுறான். அதனால லாக் பண்ணி இவரோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா இவரோட உயிர் போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல சாவடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறான். அப்பன்னு பார்த்து யாரோ பின்னாடி இருந்து அட்டாக் பண்றாங்க. பார்த்தா குரு தான் அட்டாக் பண்ணிருப்பாரு. பிரசன்ட்ல குரு இந்த விஷயத்தெல்லாம் மீனா கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காரு. அவனை சாவடிச்சது மீனாவோட அப்பான்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா மீனாவோட அப்பா அவன் கையால செத்து தான் போயிருப்பாரு. அதுக்கப்புறம் இவரு பின்னாடி இருந்து வந்து அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சண்டை போட்டிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரும் அவனோட கதையை கொடூரமா முடிச்சிருப்பாரு. இது எல்லாத்தையும் பிரசன்ட்ல சொல்லிட்டாரு. நான் உன்னோட அண்ணன் மாதிரி தான், உன் சேஃப்டிக்காக தான் நான் எப்பவுமே இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ருத்ராவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. நிறைய பொண்ணுங்க கூட அவன் பழக்கத்துல இருக்கான். இவங்க கூடயும் ஒன்னா இருந்துட்டு ஏமாத்த வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் ஒவ்வொரு வாட்டியும் இவர் தடுக்கிறதுக்காக வந்திருப்பாரு. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட மீனா இருக்காங்கல்ல, உள்ள போய் அந்த அருவாளை எடுத்துட்டு வராங்க. இவர்கிட்ட அந்த அருவாளை தராங்க. இதுக்கப்புறம் இந்த அருவாள் உங்ககிட்ட இருக்கிறது தான் சரியா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அந்த அருவாளை வாங்கி பாக்குறாரு. மீனாவோட அப்பா அருவாளை பிடிக்கும் போது ஒரு வைப்ரேஷன் வரும் பாத்தீங்களா, அதே வைப்ரேஷன் இவருக்கும் வருதுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோடைய படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.